நம்ம ரெடி பண்ண ஹோம்மேட் சாம்பார் பவுடர் போட்டு சாம்பார் செஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம காய் போட்டு சாம்பார் செஞ்சுக்கலாம். பூண்டு, வெங்காயம், மஞ்சள் தூள், தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் சீரகம், உப்பு போட்டு நான் பாயில் பண்ணிடுறேன். பருப்பு வேகட்டும். பருப்பு நல்லா பாயில் ஆகிடுச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவும் நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நான் இதில் முருங்கைக்காய் தான் போட போகிறேன். சாம்பார் பவுடர் போட்டு தாளிச்சிக்கலாம். சாம்பார் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் ஹோம்மேட் சாம்பார் பவுடர் செய்திருக்கிறது ஃபுல் வீடியோ, ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சாம்பார் பவுடர் போட்டு தான் நம்ம சாம்பார் தாளிக்கிறோம். ஆயில் ஊற்றிக்கோங்க. ஹோம்மேட் வடகம் போட்டுக்கலாம். கறி காரத்துக்கு தேவையான அளவு காஞ்சி மிளகாய் போட்டுங்க. காஞ்சி மிளகாய் இல்லைன்னா மிளகாய் தூள் போட்டுங்க. நம்ம ஆல்ரெடி பருப்பில் பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருக்கோம். மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகும் ஆயிலில். மிளகாய் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹோம்மேட் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். எவ்வளோ போடுறோம் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் போட்டுங்க. ஹோம்மேட் சாம்பார் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கங்க. இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், ரொம்ப வதங்க விடாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் முருங்கைக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காயை நம்ம இந்த மசாலாவில் போட்டுக்கலாம். மசாலாவிலேயே இந்த காய் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். நான் முருங்கைக்காய் இருந்துச்சு அது போட்டேன். உங்கள்கிட்ட வேறு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஓகே, நம்ம முருங்கைக்காய் வதங்கினதுமே நம்ம பாயில் பண்ண பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் இருக்கிற பருப்பு எல்லாமே எடுத்து இந்த ஊற்றிக்கலாம் மசாலாவில். நான் டேஸ்ட் பார்த்ததுல சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடில் ஒன்ஸ் சாம்பார் பவுடர் செய்துட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள். வெஜிடேபிள் உங்களுக்கு எந்த வெஜிடேபிள்னால் போட்டுங்க. வீட்டில் என்ன வெஜிடேபிள் இருக்கோ அந்த வெஜிடேபிளை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். காய் வேகட்டும். சாம்பார் பவுடர் போட்டு சூப்பராக முருங்கைக்காயும் போட்டு சாம்பார் செஞ்சிட்டோம். நீங்கள் ஃபைனலாக கொஞ்சம் கீ விட்டு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you all in next video.